வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி செய்ய போகிறது வந்து கருணக்கிழங்கு மோர் குழம்பு. இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வந்து கருணக்கிழங்கு மோர் குழம்பு. அதுக்கு தேவையானது 1/4 கிலோ கருணக்கிழங்கு, மிளகு, ஜீரகம், கடுகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான எண்ணெய், அப்புறம் வந்து அரை முடி தேங்காய், தயிர். 1/4 கிலோ கருணக்கிழங்கு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி, கருணக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். தண்ணி நல்லா வற்றணும், கருணக்கிழங்கு நல்லா வேகணும். மூடி வச்சு வேக வைக்கலாம். அரை மூடி தேங்காய் திரி வச்சுருக்கு. அதில் பூண்டு, ஜீரகம் போட்டுக்கிறேன். மிளகு கொஞ்சம் போடலாம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போடலாம். இது நல்லா மசியை அரைச்சிக்கணும். அப்புறம் வந்து 1 கப்பு தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இனி நம்ம தேங்காய் அரைச்சிட்டு ஊற்றிடலாம். தேங்காய், மிளகு, ஜீரகம், பூண்டு வச்சு அரைச்சிருக்கிறேன். அதில் வந்து 1 கப்பு தயிர் ஊற்றிடலாம். தயிர் உடையிறதுக்காண்டி நம்ம மிக்சியில் வச்சு ஒரு அடி அடிச்சிக்கலாம். மிக்சியில் தேங்காய் அடித்ததில் தயிர் ஊற்றி ஒரு அடி அடிச்சிருக்கிறேன். இதை பாருங்கள், ஊற்றிடுறேன். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கட்டியாகவே இருக்கணும். இது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். இது கேரளாவில் வந்து காலன்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு மட்டும் இப்படியே கலரணும். முதல்ல ஊற்றினோன்னு சுற்றி ஒரு கலக்கலாம். அப்புறம் கொதிக்கும்போது அப்படியே கலரணும், இல்லைன்னா நீத்து போகும். நல்ல வேகிற கருணக்கிழங்கு வாங்கணும். கொஞ்ச நேரம் இப்படியே பண்ணிட்டு இருக்கலாம். நல்ல கொதி வந்து வெந்து நல்ல வாசனை வரும்போது தாளிச்சிடலாம். பார்த்திங்களா, நல்லா கொதிக்குது. இது தயிர் ஊற்றினதுனால சுற்றி கலரக்கூடாது. ஒரே சைடு இப்படியே பண்ணின்னு இருந்தால் இந்த சைடு கட்டியாக இருக்கும். அது இலையில் கட்டியாக அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து வைப்பாங்க, காலன்னு சொல்லிட்டு. அந்த மோர் குழம்பு தண்ணியாக வைக்கிற மோர் குழம்பு கூட இருக்குது. மிளகாத்தூள் போடாத பச்சை மிளகா போட்டு மட்டும் செய்கிற மோர் குழம்பு இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வாட்டி காமிக்கிறேன். நிறுத்திடலாம் நம்ம ஸ்டவ்வை. சரியாயிடுச்சு. நீ தாளித்து கொட்டிக்கலாம். காஞ்சிச்சு, கடுகு போட்டேன். காஞ்ச மிளகா போடலாம். செய்து சாப்பிட்டுட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப விசேஷம் ஓணத்துக்கு. அதனால தான் இது நான் செய்து காமிச்சேன். அடுத்த மோர் குழம்பெல்லாம் அப்புறம் செய்து காமிக்கிறேன். கண்டிப்பாக என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.